பிக் பாஸ்ல யூ ஆர் த சீனியர் மோஸ்ட் பர்சன் இந்த என்டையர் அந்த ப்ரோக்ராம்ல. வென் யூ உங்களை சுற்றி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது உங்களோட லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு புது மாதிரி லைஃப்ல லீட் பண்றது, வீட்டு வேலை செய்யறதுலாம் உங்களுக்கு அந்த இந்த ஏஜ்ல வித் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். உங்களோட கருத்து பிக் பாஸ்ல நீங்க நடந்தது எப்படிங்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ன்னு சொல்கிறது வந்து இந்த காலத்து யங்ஸ்டர் வந்து நான் அவங்க வயசில் அவ்வளோ மெச்சூர்டாக இருந்ததில்லை. அவங்களுக்கு இருக்கிற இந்த எக்ஸ்போஷர் எனக்கு இருந்ததில்லை. அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி எனக்கு இருந்ததில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கற்றுக்கிற போது நானும் அவங்க வயசாகிடுறேன். ஸோ அதனால் எனக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சமைக்கிறது வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஆல்ரெடி பழக்கம். அதை பற்றி கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதனால் எனக்கு பெருசாக தெரியல. என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, நிறைய பேர் அங்கே வரவங்க உள்ள பிக் பாஸில் ஒரு இமேஜ், நம்மளுக்கு இப்படி ஒரு இமேஜ் இருக்குன்ட்டு நான் விளையாட்டுக்காக சொல்வேன், ஏய் மேக்கப் போட்டது மெரினா பீச்சில் இடம் தேடாதீங்கடான்வேன். அது மேக்கப் போட்டதுன்னு அவங்க அப்படி அந்த அந்த ஒரு இமேஜ்னு பயந்துட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி இமேஜ் இல்லை. அவுத்து விட்டால் நான் வந்து ஆஸ்திரேலியா ஓட போகிறேன்னே உட்காந்துருந்தேன். அதில் தான் வஸ்ட்டு வசந்த பாலன் சார் புக் பண்ணார். அடுத்தது நம்ம அருண்ராஜா காமராஜ். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து இது வரணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே வருது கிடையாதுங்க. வரட்டும், வரதை வந்து சந்தோஷமாக ஏற்றுப்போம். வராததை பற்றி கவலைப்பட வேண்டான்றவங்களுக்கு எல்லாம் வருது. நீ யோசிச்சு பாருங்கள், அது எப்படி அவங்களுக்கு மட்டும் எல்லாம் வருதுன்னா, அவங்களுக்கு எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லை. ஒன்று வந்தால் கூட எல்லாம் வந்தால் தான் கணக்கு.